எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டே vlog என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உக்காரின்ற ஸ்பெஷல் டிஷ் வந்து நேற்று பண்ணியிருந்தேன். ரெசிபி வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ப்ளஸ் மதியம் லஞ்சுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், மார்னிங் என்ன நடந்தது, அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் அந்த vlogல நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி சண்டேனா வந்து இங்கே எல்லாமே எல்லோரும் நல்லா தூங்கிட்டுருப்பாங்க. இடமே ரொம்ப காலியாக இருக்கும். ரோட் ஃபுல்லாகவே எல்லாம் காலியாக தான் இருக்கும். ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருக்கும். ஸோ சண்டே மார்னிங் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, சரி நம்ம ரொம்ப நாள் ஆச்சு இட்லி சிக்கன் கிரேவி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம போய் சிக்கன் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்புனேன். கிளம்பி வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே புறாக்கள்லாம் நிறைய இருந்தது. மார்னிங் டைமில் மட்டும்தான் ஏர்லி மார்னிங்கில் பார்க்க முடியும் புறாக்களை. இவ்வளோ புறாக்கள் ஒரே இடத்துல நான் இப்போ தான் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி அதை நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். என்னை பார்த்தோன்னே எல்லாமே பறந்து போயிடுச்சு. நான் கிட்டே போய் எடுக்கும்போது எல்லாமே பறந்து போயிடுச்சு. நம்ம நினைக்கிறது ஒன்று நடந்தது ஒன்றுன்ற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து என்ன பிளான் பண்ணேன்னா 24 hours ஷாப் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு நம்ம வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் கிளம்புனேன். கிளம்பி போயிட்டுருக்கும்போது தான் இந்த புறாக்கள்லாம் பார்த்துட்டு போயிட்டுருந்தேன். நம்ம நேரம் பார்த்திங்கன்னா புறாக்கள் ரொம்ப அழகாக பறந்து போயிடுச்சு. போகிற வழியில் வந்து அந்த பறவைகளோட சத்தம் ரொம்ப இனிமையாக ரொம்ப அருமையாக இருந்தது. மழை வர மாதிரி இருந்தது. அதனால் மேகக்கூட்டங்கள் நிறைய இருந்தது. ரொம்ப அமைதியாக ரொம்ப காமாக இருந்தது. மார்னிங் நடந்து போகும்போது அந்த பறவைகள் சத்தம்லாம் கேட்டுட்டு நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். அந்த டைமில் என் ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணி நான் ஜாகிங் போயிட்டு வந்துட்டேன், நம்ம எங்கே இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் இங்கே தான் இருக்கேன்னு கால் பண்ணி சொன்னேன். காலில் சொல்லும்போது அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ 2 பேரும் அப்புறம் சேர்ந்து நம்ம 2 பேருமே சேர்ந்து கடைக்கு போகலான்னு 2 பேரும் கிளம்புனோம். சரி 2 பேரும் சேர்ந்து டீ குடிச்சிட்டு போகலான்ட்டு நாங்கள் அப்புறம் ஷாப்பில் போயிட்டு டீ குடிச்சிட்டு கிளம்பி ஷாப் பண்ண போயிருந்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து பார்த்துருந்தேன். இது வந்து சங்குப்பூ. இது நான் இருட்டில் போகும்போது இது தெரியல. இன்றைக்கி காலையில் வெளிச்சத்தில் போகும்போது நல்லா தெரிஞ்சது. நிறைய கொடிகள் வளர்ந்து இருந்தது. சங்குப்பூ பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் சங்குப்பூ நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் இந்தியாவில். எனக்கு ஆனால் அது வரவே இல்லை. கொஞ்ச நாள் அனுப்புகிறோம் எலி ஏதாவது கடிச்சு போட்டுரும் அது மாதிரியே தான் இருந்தது. இங்கே இவ்வளோ பூ நான் பார்த்துருக்கேன். பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இது முட்டை பரோட்டா போட்டு கொடுத்தேன் பசங்களுக்கு. மார்னிங் சிக்கன் வாங்கலான்னு போயிருந்தேன். போனப்போ பார்த்திங்கன்னா அந்த ஷாப்பில் வந்து சிக்கன் வந்து நல்லா இல்லை. 24 hours ஷாப் அது. ஆனால் மார்னிங் வந்து அது கொஞ்சம் நேற்று சிக்கன் தான் இருந்தது. அப்புறம் நாங்கள் வேறு ஷாப் போயிட்டோம். அங்கே போயிட்டு அப்புறம் அங்கே நண்டு எறா இருந்தது. ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நான் பிளான் பண்ணது வந்து சிக்கன் தான் பிளான் பண்ணோம். பட் ஆனால் வந்து எங்களுக்கு அந்த டைமில் அதுதான் நல்லா கிடச்சது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்ததுன்னு அப்புறம் நண்டும் எறாவும் வாங்கிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் முட்டை ஆம்லேட் போட்டு பசங்களுக்குலாம் கொடுத்தேன். சண்டே மார்னிங் நான் என்ன பிளான் பண்ணேன்னா நண்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். பட் ஆனால் வந்து பசங்களாம் பிரியாணி தான் விருப்பப்பட்டாங்க. அதனால் வந்து எறா பிரியாணி பண்ணிவிட்டு நண்டு குழம்பு பண்ணியிருந்தேன். கட் பண்ண முட்டை பரோட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கொடை மிளகாய், அப்புறம் வந்து பச்சை மிளகாய் இதெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு முட்டையை போட்டு நல்லா அடிச்சுட்டு நம்ம போட்டு கடைசி கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு லைட்டாக போட்டுட்டு பரோட்டா வந்து நம்ம ரெடிமேட் பரோட்டா தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம அது மேலே வச்சு ஸ்டக் பண்ணிவிட்டு கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வந்து போடலாம். மைனஸ் இருந்தால் மைனஸ் போடலாம், இல்லைனா நம்ம போட வேண்டாம். போடாமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த பரோட்டா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறது இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். கடையில் வாங்குறத விட நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டா சாப்பிட்டா கொஞ்சம் டயர்டாகிடுச்சு, கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருந்தது. அப்புறம் என் பையன்கிட்ட சொல்லிட்டு எனக்கு ஸ்ட்ராபெரி லஸ்ஸி போட்டு தர சொன்னேன். ஸோ போட்டு கொடுத்தான். அதை குடித்த அப்புறம் தான் கொஞ்சம் எனக்கு எனர்ஜி வந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். லன்ச் டைம் வந்து சீக்கிரமாக சமைக்கணுன்றதுக்காக சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். பசங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு, இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் சமைச்சிருக்க முடியாது. நான் ஈரல் வாங்கிட்டு வந்திருந்தேன். கோழி ஈரல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கே வந்து ஃப்ரெஷ் கோழி ஈரல் கிடைக்கும். நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. பட் ஆனால் இங்கே வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்காது. ஸோ தனியாக நம்ம வந்து தனியாக ட்ரெயில் இருக்கும், அதை நம்ம வாங்கி தான் செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு பிரியாணிக்கு தேவையானது வெங்காயம்லாம் என்னோடய சன் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னொரு சன் வந்து எனக்கு புதினா பூண்டு எல்லாமே அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாம் ரெடி பண்ணி கூட நான் கடவுள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நேராக க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப டயர்டாகிடுச்சு. சொல்ல மாதிரி எறா க்ளீன் பண்ணி ரொம்ப டயர்டாகி மயக்கிற மாதிரி ஆகிடுச்சு.
இருந்துச்சு. அப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்புறம் ரெண்டுலையுமே வச்சுட்டு ஒன்றுத்தில் வந்து பிரியாணி, இன்னொருத்தில் பார்த்திங்கன்னா நண்டு தொக்கு ரெண்டுமே வந்து பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நண்டு குருமா வைக்கலாம் தான் பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி நண்டு குருமா வந்து நல்லா இருக்காது, நம்ம தொக்கு மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தொக்கு மாதிரி பண்ணிட்டேன். இறா வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி அதில் வந்து தேவையான மிளகாத்தூள், கரம் மசாலா, வெறும் மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சிடணும். ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருந்தேன் நான். அது ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் பிரியாணி செஞ்சிடலாம். இது நல்லா வதக்கிட்டு தேவையான தண்ணி ஊற்றிட்டு அரிசி வந்து முன்னாடி நல்லா ஊற வச்சுருந்தேன், பாஸ்மதி ரைஸ். ஸோ அதை நல்லா ரெடி பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி நம்ம பிரியாணி பண்ணிடலாம். நண்டு வந்து கொஞ்சம் சிக்கன் தொக்கு மாதிரி செய்யலான்ட்டு ஸோ அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணேன். இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு இதில் வெறும் மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டேன். வேறு எந்த மிளகாய்த்தூள் போடல, உப்பு மட்டும் போட்டுட்டு ஒரு வறுத்த மாதிரி இருக்கும், சிக்கன் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அது மாதிரி செஞ்சேன். கடைசியாக வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு கடைசியாக லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம மூடி வச்சிட்டோம்னா அதில் கொஞ்சம் நல்ல காரமான தொக்கு மாதிரி கிடச்சிரும் நண்டு. எறா பிரியாணி செய்யும்போது பார்த்திங்கன்னா அதில் நான் கொஞ்சம் நெய் இன்றைக்கி ஆட் பண்ணேன். நெய்யும் கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நண்டு தொக்குக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருந்தேன். அது நல்லா கொதிச்சப்புறம் அரிசியை போட்டு அது நல்ல ஒரு திக்னஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். அதாவது அரிசியும் அந்த தண்ணீரும் வந்து நல்லா கொஞ்சம் திக்னஸ் வரும்போது நம்ம தம் போட்டுடலாம். தம் போட்டு நல்லா டைட்டான பாத்திரத்தில் மூடி தண்ணி வச்சுட்டு அது மேலே ஏதாவது ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சு மூடி வச்சுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நண்டு ரெடி ஆகிடுச்சு. நண்டு ரொம்ப காரமாக இருந்தது. நான் இந்த உருமிளகத்தூள் மட்டும்தான் போட்டிருந்தேன். அது கடைசியாக கொஞ்சம் பெப்பரும் போடலான்ட்டு கொஞ்சம் பெப்பரும் போட்டேன். நல்லா கொஞ்சம் காரசாரமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக போட்டேன். பிரியாணியில் வந்து நான் கொஞ்சம் லைட்டாக தான் போட்டிருந்தேன் மசாலாலாம். அது ரொம்ப காரம் இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்னா கொஞ்சம் நல்லா போடணுன்றதுக்காக கொஞ்சம் நல்லா காரமாக செஞ்சுருந்தேன். அரிசி நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம வந்து தம் போட்டுடலாம். கட்டப்பட்டு நல்லா மூடி வச்சு நல்லா வெயிட் வச்சு மூடிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வைக்கணும். அது 20 மினிட்ஸ் தம்மில் வைக்கும்போது நல்லா உங்களுக்கு நல்லா உதிரியாக நல்லா சாதமும் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நண்டு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஈரல் வந்து குழம்பு மாதிரி பண்ணிட்டு ஈரல் குழம்பு பண்ணேன். அப்புறம் முட்டை இல்லாமல் பிரியாணி நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்புறம் முட்டையும் வேக வச்சுட்டு அந்த ஈரல் குழம்போடு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் கடைசி என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா பச்சடி செய்யலான்னு சொல்லிட்டு அவங்க பச்சடி அவங்க பண்ணிட்டாங்க. ஈரல் ரெடி பண்ணிட்டுருக்கேன். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணும்போது நல்லா ஸ்மெல் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்மெல் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப குழையவும் இல்லை, வேகாமே இல்லை, கரெக்டாக இருந்தது. இந்த அரிசி நேற்று வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் ஒரு 5 kg. இந்தியா கேட் ரொசானா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தது. நான் இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வாங்கி நான் ட்ரை பண்ணுறேன். நல்லாவே இருந்தது. ரைஸ் ரொம்ப குழையவும் இல்லை, நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப நல்லாவே வந்தது பிரியாணி. நேற்று ப்ரொவிஷன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய வாங்கிட்டு வரும்போது ரொம்ப தூக்கிட்டு வரவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பழைய ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா முன்ன காரில் வரும்போது நாங்கள் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டோம். கூட்டிகிட்டு வரதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தூரத்துலேருந்து வரும்போது. நேற்று கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் எல்லாமே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வாழ்கிறது. எதையும் நாங்கள் இருக்குதோ இல்லையோ இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக வாழ்வோம். இது வந்து ரைத்தா, முட்டை ஈரல் தொக்கு, நண்டு வறுவல், பிரியாணி. ஸோ நேற்று வந்து லன்ச் வந்து ஒரு விருந்து மாதிரி இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் வந்து மார்னிங் தான் பிளான் பண்ணியிருந்தேன், சிக்கன் குழம்பு பண்ணிவிட்டு இட்லி பண்ணலான்ட்டு. நான் எதுவுமே நாங்கள் பிளான் பண்ணாமல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்த மாதிரி இருந்தது. மோஸ்ட்லி நான் யாராவது கெஸ்ட் வந்தாவோ இல்லை ஏதாவது ஒரு பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி அது மாதிரி இருந்தால் தான் வந்து நிறைய டிஷ்ஷஸ் நிறைய பண்ணுவேன்.
நாங்கள் மோஸ்ட்லி ஒரே ஒரு டிஷ் தான் பண்ணுவோம். ஒன்று நிறைய பண்ணுவோம். ஸோ எங்கள் ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். நான் யார் வீட்டுக்காவது நம்ம வந்து கெஸ்ட்டாக போகும்போது நிறைய வெரைட்டி டிஷ்ஷஸ் அவங்களும் செய்வாங்க, சாப்பிட்ருக்கேன். பட் இன்றைக்கி நல்ல வெரைட்டியான டிஷ்ஷஸ் இருந்தது. எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாகவே நல்லா இருந்தது. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சூப்பர்பாக லன்ச் வந்து இன்னைக்கு சண்டே லன்ச் வந்து அமைஞ்சது. எல்லாமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இங்கே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கேரளா பிரியாணி தான் கிடைக்கும். அப்படி இல்லைனா வந்து ஹைட்ராபாத் பிரியாணி நல்லாயிருக்கும். நம்ம ஊர் பிரியாணி வந்து இங்கே ரொம்ப கஷ்டம். சில நல்ல ஹோட்டல்ஸில் தான் வந்து நல்ல நம்ம ஊர் பிரியாணி கிடைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் கொஞ்சம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் பார்த்திங்கன்னா. ஸோ அது நம்ம வீட்டிலே செஞ்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு போயிடலாம். இங்கே வந்த புதுசில் எனக்கு துபாய்க்குள்ள பிரியாணி செய்ய தெரியாது. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு, என்னடா இப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து செய்ய கற்றுக்கிட்டது. அதுக்கப்புறம் இப்போ பிரியாணி அப்புறமா செய்ய கற்றுக்கிட்டு அப்புறமா செய்ய ஆரம்பித்தேன் நான். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வருது பிரியாணி. இப்போ எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த சிக்கன் பிரியாணியை விட நம்ம இந்த எறா பிரியாணி வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குது. அது எப்படின்னு தெரியல. இதுக்கு கொஞ்சம் தான் நம்ம அமௌண்ட் வந்து போடுறோம். எறா அப்படி கொஞ்சமாக போட்டால் கூட அது நல்ல ஒரு ஸ்மெல், நல்ல ஒரு டேஸ்ட் வந்துடுது எறா பிரியாணிக்கு. இந்த உக்கரா செய்கிறதுக்கு பச்சை பருப்பு ஊற வச்சுருந்தேன். இது ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தா போதும். 1/2 hour to 45 minutes ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டு தேவையானது நெய் எடுத்துகிட்டு, இது வந்து இது காஸ்ட் அயர்ன் பாத்திரம், நல்லா தடியான பாத்திரத்தில் செஞ்சோம்னா இது அடி பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப நேரம் கிளறணும். கிட்டத்தட்ட இது எனக்கு செய்கிறதுக்கு 1 hour மேலே ஆச்சு. ரொம்ப வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும், சிம்மில் வச்சுட்டு அடி பிடிக்காமல் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிரும், கெட்டி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய்யை சூடு பண்ணி அது மேலே ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த உக்கரை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு தலைமுறை செய்கிற ஒரு ஸ்பெஷல் டிஷ் இது. எங்கள் ஊரில் செய்கிற ரொம்ப ஸ்பெஷலான டிஷ் இது. இந்த டிஷ் வந்து எங்கள் அப்பாவுடைய அம்மா அவங்க வந்து எப்போவுமே செய்கிறது. எல்லா பண்டிகைகளுக்கு நல்ல நாள் எல்லாத்துக்குமே அதை வந்து செய்வாங்க. அப்புறம் எங்கள் அம்மா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு தீபாவளி ஒரு நல்ல நாள்னால் அதான் செய்வாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த டிஷ் வந்து ரெகுலராக வந்து செய்வாங்க. எல்லா தீபாவளிக்கும் செய்வாங்க. எல்லா இம்பார்ட்டன்ட் விஷயங்களும் செய்வாங்க. இப்போ நெய்யில் முந்திரியை வந்து போட்டுட்டு ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா அந்த கோல்டன் ப்ரௌனாக வரும்போது நம்ம வந்து அதில் போட்டுடணும். இது திராட்சை போட்டால் நல்லா இருக்காது. ஸோ முந்திரி மட்டும் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதிலே போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது கிளறி ரொம்ப கைவலி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என் பையன் வந்து கொஞ்சம் நேரம் கிளறி விட்டான். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நேரம் கிளறி விட்டாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து கிளறிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1 hour மேலே ஆயிடுச்சு இது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பியும் நாங்கள் நெய்யை வந்து சூடு பண்ணி ஊற்றிட்டே இருந்தோம். நல்லா வேகணும் அது. இதோட அளவு பார்த்திங்கன்னா 300 கிராம் நான் வந்து எடுத்திருந்தேன் பச்சைப்பருப்பு, 300 கிராம் சர்க்கரை. நெய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 200 to 300 கிராம்ஸ் ஆகும். கண்டிப்பாக நிறைய நெய் விட்டால் தான் நல்லா வேகும். நல்லா சரியாக வேகலைன்னா நல்லா இருக்காது. இதோடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வரணும். லாஸ்ட்டில் நம்ம சர்க்கரையெல்லாம் போட்டு நல்லா கிளறி முடிச்சப்புறம் நல்லா உதிரியாக வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக பார்த்திங்கன்னா தேங்காய் அதில் போட்டு இறக்கணும். ஸோ இந்த உக்கரை வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து நம்ம எங்களுடைய தலைமுறையாக செய்கிற டிஷ்ஷுன்ட்டு நான் ஒரு தடவை ட்ரை பண்ணேன். இந்த டிஷ்ஷை ஒரு தடவை ட்ரை பண்ணால் எனக்கு சரியாக வரல. அப்போ என்னுடைய பெரிய அக்கா வந்து அவங்க தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் எங்கள் அக்கா பண்ணும்போது நான் நல்லா கவனித்து பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் செய்கிறேன். ஸோ இது நான் செகண்ட் டைம் செய்கிறேன் இந்த உக்கரா. ஸோ நேற்று வந்து ரொம்ப பயந்துட்டு தான் செஞ்சேன். இது சரியாக வருமா வராதா அப்படின்ட்டு ஒரு பயத்துலேயே தான் செஞ்சிட்ருந்தேன். ஆனால் நல்ல வேலை சூப்பராகவே வந்திருந்தது. ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது. நல்லா சாஃப்டாக நல்லா இந்த உதிரியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் கூட நம்ம சூடு பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த உக்கரா டிஷ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுடைய ஃபேமிலி டிஷ்ஷாக இருந்தால் கூட நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள்.
எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அந்த உக்காரே. ஸோ இது உக்காரே இது பேர். இது வந்து ஒரு காரைக்குடி ஸ்பெஷல் இது. நாங்கள் வந்து இந்த காலப்போக்கில் அது பேரை வந்து உக்காரான்ட்டு உக்காரான்னு மாற்றிட்டோம். எங்களுக்கு உக்காரானா தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது பேர் உக்காரே. இது பேர் பச்சை பருப்பில் செய்கிற ஒரு ஸ்வீட் இது. ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி தான் சண்டே விலாக் வந்து போச்சு நேற்று. ரொம்ப நல்லாவே போயிருந்தது. நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருந்தாலும் ரொம்ப திருப்தியாக இருந்தது. சாப்பாடு, சமையல், ஈவினிங் இந்த ஸ்வீட் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ இது மாதிரி உங்கள் வீட்டில் இது மாதிரி நடந்திருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையே இப்படி தான். நம்மளால் எதையுமே கணிக்க முடியாது. எது வேணாலும் என்ன நேரத்துலையும் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். போன வாரம் பசங்களோட பர்த்டே இருந்தது. அந்த வ்ளாகும் வந்து நான் இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. நல்ல வீடியோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நான் பார்க்கலாம். இல்லை பர்த்டே அன்றைக்கி தான் நான் வந்து இந்த ஸ்வீட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அப்போ என்னால் பண்ண முடியல. ஸோ இந்த வாரம் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். ஸோ நம்ம அடுத்த நல்ல வ்ளாகோட நம்ம வந்து மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.